பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9, 11 வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது என்று நாம் பார்ப்போமானால், வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையா? ஆமீன் தானே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிறைய வருஷங்களாக மாதங்களாக கண்ணீர், உபவாசம், ஜபம், அது இல்லாம நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஒன்னும் நடந்திருக்காது. அப்ப அதுக்கு என்ன காரணமா, தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பாராம். அப்போ அதுக்குரிய வேலை இன்னும் வரல. அம்பிரியமான தேவஜனம், என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை பார்த்திருக்கேன். எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன், ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஆண்டவருடைய வேலைன்னு ஒண்ணு வரும் பாருங்களேன், அப்போ இட் வில் கம் அவுட் ஈஸி. அது ஒண்ணுமே நம்ம ட்ரை பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு சில காரியங்கள் நீங்க ட்ரை பண்றீங்க, அது நடக்கலன்னா விட்டுடுங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு நேர்த்தியான நேரத்தை வச்சிருக்கிறார். நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம, தானாய் அதுவா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஈஸியாய் கர்த்தரே பிரயாசப்பட்டு அந்த சரியான நேரத்தில் நம்மளுக்கு அதை கொடுப்பாராம். சோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாய் நம்ம ட்ரை